வணக்கம் நண்பர்களே. இன்று நாம சொல்ல போற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. 11 நாட்கள் மட்டும் இத சரியா குடிச்சிங்கன்னா இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுல வரும், கொலஸ்ட்ரால் குறையும், நரம்பு அடைப்பு அபாயம் குறையும், மாரடைப்பு ஆபத்து குறையும். அது என்ன தெரியுமா? நம்ம வீட்டு சமையலறையில இருக்கும் ஒரு சின்ன விதை, வெந்தயம்ங்க. இத தமிழ்ல வெந்தயம், ஆங்கிலத்துல ஃபெனுக்ரீக். இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. வெந்தயத்தை எப்படி குடிக்கணும், எவ்வளவு நாட்கள் குடிக்கணும், யாரு குடிக்க கூடாது மற்றும் இத யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற முழுமையான விஞ்ஞான ரீதியலாக இது எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெந்தயம் என்ன செய்கிறது தெரியுமா? வெந்தயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், அதாவது முக்கியமான பொருட்கள் என்ன இருக்குதுன்னா, அதுல சாலபிள் ஃபைபர்ஸ், கேலக்டோமைனின், 4 ஹைட்ரோசோலெக்யூசின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இவையெல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் என்ன செய்கிறது தெரியுமா? இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. வெந்தயம் குடித்தால் வயிற்றில் உணவு மெதுவாக ஜீரணமாகும், சர்க்கரை மெதுவாக இரத்தத்தில் கலக்கும், திடீர் சுகர் ஏற்றம் வராது. இதனால தான் டைப் 2 டயாபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு மிகவும் உதவியாக இது இருக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு வெந்தயம் உதவி பண்ணுது. வெந்தயத்துல இருக்கக்கூடிய அந்த சாலபிள் ஃபைபர்ஸ் எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும், ட்ரைக்ளிசரிட்ஸை குறைக்கிறதுக்கும், ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இதனால தான் நரம்பு அடைப்பு அபாயம் குறைய ஆரம்பிக்குது. 3வதாக நரம்பு அடைப்பு மற்றும் மாரடைப்பு தவிர்க்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுகிறது. அதாவது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவா வெந்தயம் இருக்குது. இரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு பயன்படுது. பிளட் கிளாத் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. பிளக்யூ பில்ட் அப்ப குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கலாம். இது ஒரு சின்ன சாதாரண ஒரு சமையலறையில் இருக்கக்கூடிய நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய விதை இவ்வளவு நன்மைகளை கொண்டதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதற்காகத்தான் ஒரு விஞ்ஞான ஆதாரத்தை நான் சொல்றேன். பல ஆய்வுகள் சொல்லுது, தினமும் 10 to 25 கிராம் வெந்தயத்தை தினமும் சாப்பிட்றவங்களுக்கு டெஸ்ட் பண்ணதில் சொல்லுது, பிளட் குளுக்கோஸ் குறைஞ்சிருக்குதா, HbA1c குறைஞ்சிருக்குது, டோட்டல் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம், இது எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் இல்லை, இது இயற்கையான ஒரு உணவு தான். இயற்கையான உணவு மருந்தா உடலுக்கு செயல்படுது. ஸோ இந்த ஆதாரம் இப்படி சொல்லுது. இது உண்மையான ஒரு ஆதாரம் தான். நீங்களும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிச்சிடும், சர்க்கரை குறைய ஆரம்பிச்சிடும், உங்களுடைய இதயம் பாதுகாப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எப்படி எடுக்கலாம், இந்த தண்ணீரை 11 நாட்கள் எப்படி குடிக்கலாம்ங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மெத்தட் என்னன்னா, வெந்தய தண்ணீரை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு 1 கப் தண்ணியில் ஊற வச்சிடணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு, காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் அந்த ஊறிய தண்ணீரை குடிக்கணும். விதைகளை நல்லா மென்று சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 11 நாட்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வாங்க. ஐயோ வெந்தயம் கசக்குதே அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் கசப்பாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம். இது சாதாரண ஒரு உணவு தான். இதை 11 நாட்கள் தொடர்ந்து எடுத்தாதான் பலன் நல்லா கிடைக்கும். இந்த முறையில் எடுங்க. இல்லைங்க எனக்கு வெந்தய தண்ணீர் நைட்டு நான் ஊற வைக்க மறந்துடுவேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வெந்தய பவுட்ரு ஃபார்மேட்டை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்.
மெத்தட் 2ல வந்து வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி பொடியாக நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி பொடி பண்ணணும்னா, வெந்தயத்தை நம்ம வறுத்து தான் பொடி செய்யணும். இதுக்கு நீங்கள் வறுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எண்ணெயை ஊற்றி வறுக்கக்கூடாது. வெந்தயத்தை வடச்சட்டியில் போட்டு லைட்டாக தீயாமல் லைட்டாக வறுத்து எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி அந்த பவுடரை ஒரு நல்ல க்ளோசிங் பாட்டிலில் அடைச்சி வச்சுருங்க. அதாவது காற்று போகாத அளவுக்கு நல்லா பாட்டிலை டைட் பண்ணி அடைச்சி வச்சுக்கிறோங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடரை வந்து எடுத்துக்கிறோங்க. பொடி பண்ணி வச்ச அந்த பவுடரை எடுத்து வெதுவெதுப்பான 1 கிளாஸ் தண்ணியில் அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிருங்க. இது 2வது மெத்தட் முடிஞ்சிருச்சு. 3வது மெத்தட் வந்து மோர் ப்ளஸ் வெந்தயத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த மெத்தடு வந்து நம்ம சொன்னோம்ல, வெந்தயம் சாப்பிட்டால் கசக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 3வது மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கசப்பாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க மோர் கூட வெந்தயத்தை எடுத்துக்கிடலாம். இதை எப்படி எடுக்க போகிறோம்னா, நம்ம 1 கிளாஸ் மோர் எடுத்துக்கிறோங்க. அது கூட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பவுடரில் இருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடியை மோர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மதிய உணவுக்கு பிறகு 1 கிளாஸ் அப்படியே எடுத்து குடிச்சிருங்க. இதில் கசப்பு தெரியாது. மோர் ப்ளஸ் வெந்தயம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை நீங்கள் இப்படி 11 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறங்க. யாரெல்லாம் இங்கே கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணிகள், லோ சுகர் இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே உங்களுடைய மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி தொடங்கணும். ஸோ ஏன்னா உங்கள் உடல்நிலையும் ஒவ்வொருத்தவர்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 11 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்கள் அப்படின்னா, வயிறு லேசாக இருக்க ஆரம்பிக்கும், சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும், உங்கள் உடலில் ஏற்பட்ட வீக்கங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்கும், உடல் எடை மெதுவாக குறைஞ்சிருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. காலையில் எழும்பொழுது உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. இது உணவு தான். இது சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இது கூடவே நீங்கள் சில ஆரோக்கியமான விஷயங்களை பின்பற்றணும். நல்லா சாப்பிடணும். நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை பெறுறதுக்கு முதன்மை. ஸோ 7லிருந்து 8 மணி நேரம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நல்லா சாப்பிடுங்க. நடைப்பயிற்சி செய்யுங்க. 100 வயது வரைக்கும் வாழ்கிறதுக்கான ஆரோக்கிய ரகசியம் என்னென்னா, வெந்தயம் மட்டும் போதாது. தினமும் நீங்கள் 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். வெள்ளை சர்க்கரையை தவிர்க்க வேண்டும். ஜங்க் உணவுகளை வந்து நீங்கள் குறைக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரி செய்யுங்க. இது எல்லாமே சேர்ந்தாதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.